நான் செஞ்ச தப்புக்காக தானே நீங்க எங்க அம்மாவை அப்படி நடத்துனீங்க. ஆமா, அவங்க ரொம்ப பாவம் தான். இப்படி ஒரு பாவிய பெற்றிருக்காங்களே. அக்கா, அவங்க எந்நேரமும் என் நல்லதை பத்தி மட்டும்தான் யோசிச்சிருக்காங்க. ஆனா நான் தான் அவங்க சொன்ன எதையுமே புரிஞ்சுக்கல. என்ன ரொம்ப சோகமா பேசிட்டேனோ? சரி, நீ என்ன விஷயமா இங்க வந்த? அத கேட்க மறந்துட்டேன். நேத்து லவ்வர்ஸ் டே அதுவுமா முத்துப்பாண்டி மாமா கிட்ட உங்க காதலை எப்படியாவது புரிய வச்சிடுவீங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனா மாமா உங்களை புரிஞ்சுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இப்ப மறுபடியும் மாமாவை இம்ப்ரெஸ் பண்ண வேற ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களான்னு கேட்கதான் வந்தேன். நீ எதுவும் கவலைப்படாத. உன் மாமாவுக்கு என் மேல காதல் இருக்கு. ஆனா அந்த தடி மாடு வெளிப்படையா ஒத்துக்க மாட்டேங்குது. எப்படியும் தன்னோட காதலை சொல்லும், நான் சொல்ல வச்சிருவேன். இருந்தாலும் அவர்தான் என்னோட ஹஸ்பண்ட், நான் தான் அவரோட வைஃப். நான் உங்க வீட்டு மருமக. உங்க வீட்டை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் சாகுற வரைக்கும் இங்கதான் இருப்பேன். போதுமா?